ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 32 இங்கே இந்த ஸ்டார்ட் தானா. நம்ம ஹீரோ அந்த வானத்தை பார்த்துட்டே சொல்கிறான், ரியூஜி, நம்ம நெக்ஸ்ட் யாரை டார்கெட் பண்ண போகிறோம்னா அந்த டாகுராவை தான். இங்கிட்டு பார்த்தா அவன் அது கூட தெரியாமல் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் இருக்கால் மேலே ஒயினை ஊற்றி விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ அப்படியே சொல்கிறான், ஃபஸ்ட்டு அவன்கிட்ட இருக்க எல்லா கம்பெனியும் நான் வாங்க போகிறேன், அப்போ தானே அவன் நடு ரோட்டுக்கு வருவான். இங்கிட்ட அப்படியே கட் பண்ணான். மார்னிங் ஹீரோ அப்புறம் ரியூஜி, டாக்கோ எல்லாரும் ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கானு. இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குல்லப்பா. இங்கிட்டு பார்த்தா ரியோஜி அதே ப்ரோட்டீன் ட்ரிங்கை வச்சு உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு டாக்கோ பயந்துக்கிட்டே சொல்கிறான், டேய் இந்த காய் அந்த ப்ரிசனில் இருந்தாலும் கரெக்ட் தானே, நீ ஏன்டா அவன் கூட சுற்றிக்கிட்டுற? என்னது, ஏன் சுற்றிக்கிட்டு இருக்கானா? அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே வேலை வைக்கிற சர்வன் வந்துட்டார். கஸ்டமர், நான் இப்படி சொல்கிறேன்னு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். இங்கே அதர் ஸ்டோரில் இருக்க எந்த ஒரு ஃபுட்டும் சரி ட்ரிங்க்ஸும் சரி குடிக்கவே கூடாது. அவன் அப்படியே டெரராக பார்க்குறான். பார்த்தோன்னே அவன் நடுங்கிட்டான். போச்சுடா, என்னடா பண்ண போகிறான்னு அவன் அப்படி பார்த்துக்கிட்டே சொல்கிறான். சரி ஓகே, போய் அந்த ஃப்ரெஷ்ஷான கிவி ஜூஸை கொண்டு வா. அவன் கொண்டு வந்து கொடுத்ததும் இவனுங்கெல்லாம் பார்க்குறானுங்க என்னடா பண்ண போகிறான்னு. எடுத்து மடக்குன்னு ஸ்டாவ் போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். உறிஞ்சினது இல்லாமல் அந்த கப்பையும் ஒரே நசுக்கு. நான் யாருக்கும் ஷேர் பண்ணுற ஐடியா இல்லைப்பா, என்னை ஏன் இப்படி பார்க்குறீங்க? அதுக்கு ஏதாச்சுன்னா ஆல்ரைட், நான் ஏன்டா உன்ட்ட கேட்க போகிறேன். அங்கே அவன் அப்படியே ஷாக்கில் இருக்கான் டாக்கு. அப்போ டாக்கு கேட்குறான், சரி ஓகேப்பா, அந்த கோவோட கதை என்னாச்சு? அப்புறம் அந்த மிஸ் மெருக்கும் என்னாச்சு? அது ஹீரோ சொல்கிறான், நான் அந்த பழைய ஃபேக்ட்ரியில் அவனை அடித்த பிறகு அந்த நைட் அவன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரக்னால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதனால் அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எங்களால் கறக்க முடியல. அந்த ஹெவன் வாய்ஸை பற்றி, அப்புறம் அந்த சைங்கா மர்டர், அப்புறம் எப்படி அவனுங்க மணி லாண்ட்ரிங் பண்ணுறானுங்க கூட என்னால் ஒன்றுமே கேட்க முடியல தெரியுமா? அவன் நடிக்கிறான் தான் நினச்சேன், பட் நாங்கள் எவ்வளோ தான் விசாரித்தாலும் சரி அவன் ஒரு மாதிரி முணங்கிக்கிட்டே இருந்தான். அவன் ஒரு கான்ஷியஸ்லேயே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ரியூஜி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான், அடிச்சும் பார்த்துட்டான், பட் நோ ரியாக்ஷன். அப்புறம் தான் ஹீரோ ரியூஜிட்ட சொல்லி நிப்பாட்ட சொல்லியிருக்கான். அப்புறம் ரியூஜி அவனுங்க 2 பேரும் தலையிலும் கையை வச்சுக்கிட்டு கிட்ட வந்து சொல்கிறான், நான் உங்கள் 2 பேரையும் எப்போயும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு வேளை இங்கே நடந்த விஷயத்தை எதுவும் சொன்னீங்க, உங்களை ஒன்றை மட்டும் இல்லை 2 பேரையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன்னு கிட்ட வந்து சொல்கிறான். அதை பார்த்ததும் கண்ணுனா ஒரு மாதிரி கிராக் விட்டு பயத்தில் கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுங்க வாண்டடாகவே போய் ட்ரக் கேஸில் அவனுங்க சரண்டர் ஆகிட்டானுங்க. அப்போ ரியூஜி சொல்கிறான், என்னதான் இருந்தாலும் சரிப்பா, அவனுங்க பற்றி எல்லா ஃபுட்டேஜும் நம்மக்கிட்ட இருக்குல்ல, அவனுங்க வாழன்னு ஆசைப்பட்டிருக்கானுங்க, அதுக்காகத்தான் வாண்டடாகவே போய் போலீஸில் சரண்டர் ஆகிட்டானுங்க ட்ரக் எடுத்த கேஸில். பட் இருந்தாலும் நான் நம்பவே இல்லைப்பா, ட்ரக் அடிக்ட் கேஸில் எப்படி போய் மாட்டானுங்க எனக்கு ஒன்றும் தெரில. நானும் இப்படி தான்ப்பா நம்புகிறேன், அவனுங்க எதுவும் சொல்ல மாட்டானுங்கன்னு. அப்போ டாக்கு கவலையோடு சொல்கிறான், இருந்தாலும் மிஸ் மெரு அவங்க அந்த ட்ரக் அடிக்ட்லேருந்து வெளியே வருவாங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். இங்கிட்டு பார்த்தா தலைவியை பிடிச்சி இதில் போட்டானுங்க மறுவாழ்வு மையத்தில். அவள் அப்படியே இந்த ஜன்னல் சைடு பார்த்தபடியே உட்காந்துருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நானுமே அப்படித்தான் நினைக்கிறேன். அப்போ டாக்கு கேட்குறான், சரி அது ஓகேப்பா, அவனோட பார்ட்னர்ஸ்னால் கதை என்னாச்சு? கோ மாட்டிட்டான். குருஷு, எனக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா இப்போ உன்னோட ஐடென்டிட்டி 2 பேருக்குமே தெரிஞ்சு போச்சு, இதனால் நீ மாட்டிக்கிற வாய்ப்பு இல்லையா? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், என்னைக்கு இருந்தாலும் தெரியாதானாப்பா போகுது, மாட்டட்டும், அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு அதை பற்றி திங்க் பண்ணிக்கலாம்னு ஹீரோ டெரராக பார்க்குறான் சிரிச்சுக்கிட்டே. அதை பார்த்ததும் இப்போ என்னடா சொல்கிறான், இங்கே ரியூஜியும் சொல்கிறான், உங்ககிட்ட இதை தாண்டா எதிர்பார்த்தேன், நீ இவ்வளோ துணிச்சலாக இருக்கியா? அப்போ டாக்கு கேட்குறான், சரி ஓகேப்பா, நெக்ஸ்ட் டார்கெட் யார்? அந்த பிரசிடென்ட் டாக்குரா, கரெக்ட் தானே? சரி ஓகே, அவனுக்கு எதிராக நீ எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போகிற? பிளான் என்ன போட்டிருக்க? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், ஃபஸ்ட்டு அவனோட வீக்னஸை கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்காகத்தான் நான் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவை ஹையர் பண்ணியிருக்கேன். பர்சனலாக அவன் இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவான். அது கேட்டதும் ரியூஜிக்கு ஷாக்கு. நீ அவன் மட்டும் சொல்லிடாதடா. அப்போ ஹீரோ எந்த ஸ்டேஜ் வரான், கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஹீரோ சிரிச்சிட்டே வரான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா நைட் டைமில் ஹீரோ லாஸ்ட்டாக மெருவை மீட் பண்ண அதே ஹோட்டல், அதுலேருந்து ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கிட்டு இருக்கான். குடிக்கும் போதே திங்க் பண்ணியிருக்கான், கோக்கிட்ட எடுக்க வேண்டிய ரிவெஞ்சை நான் எடுத்துட்டேன், பட் இருந்தாலும்
அவன்கிட்ட இருந்து ஒரு உண்மையை கூட என்னால் கறக்கவே முடியல. அந்த நைட் என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியலை. அவனுங்க கோவை வெறும் போனஸாக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு ஹீரோ அப்படியே குடிச்சிட்டே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் என்னோட ரிவெஞ்ச் இப்போ இருந்தால் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஹீரோ டெரராக ஃபேஸை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் ஒரு வாய்ஸ், மிஸ்டர் குரிஷு. ஹீரோ யாருடா என்னை கூப்பிட்டான்னு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா மிசுக்கி அப்படியே வந்துருக்காங்க. வந்து அவங்களுமே ஒரு ட்ரிங்க்ஸை ஆர்டர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஏய், உன்னை என்னைக்காவது பாத்திர மாட்டோமாதான்ப்பா. இந்த ஹோட்டலுக்கு நான் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கேன். நான் எவ்வளோ நாள் வந்துருக்கேன் தெரியுமா? ஹீரோசனா, ஓ ஐசி, என்ன எதுக்கு பார்க்கணும் அவசரா? ஏய் என்னப்பா நீ ட்ரிங்க்ஸ்னா குடிக்கிற? அது ஹீரோசனா, இங்கே பாரு, இது ஒன்றும் ட்ரிங்க்ஸ்னால் கிடையாது. இது வெறும் ட்ரை மேட்ரினி மட்டும்தான். இருந்தாலும் ஓகேப்பா, பட் ஸோ சாரி, அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு ஹீரோ வருத்தமாக சொல்கிறான். அதுக்காக என்னது சாரியா? ஓ அதை சொல்கிறீங்களா? அவள் அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோ அந்த பணம் எவ்வளோன்னு கேட்டது எல்லாம் அவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசலாம் நினச்சி அப்படியே சொல்கிறான். குரிஷு, உங்களுக்கு எங்கள் ஓனர் கோ அரெஸ்ட் ஆனது தெரியும் தானே? ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டாகுராவை நல்லா தெரியுமா? அதை கேட்டது ஹீரோ ட்ரிங்க்ஸ் குடிச்சிருந்தா அப்படியே ஷாக்கு. என்னது, இவளுக்கு எப்படி இந்த நேம் தெரியும்? அப்படியே இந்த ட்ரிங்க்ஸை கீழே வச்சுட்டு, ஏய் இந்த நேம் எப்படி உனக்கு தெரியும்? அவள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கா. மிஸ்டர் குரிஷு, உங்களுக்கும் சரி எங்கள் ஓனர் அப்புறம் டகுராக்கும் சரி ஏதோ விரோதம் இருக்குதானே? அவள் அப்படியே பார்த்துக்கிருக்கா. ஹீரோ இவளுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோவும் பார்த்துக்கிருக்கான். அப்போ அவள் ஹீரோவோட ஷர்ட்டை பிடிச்சி சொல்கிறா, ப்ளீஸ் உங்களோட ரிவெஞ்சில் என்னையும் சேர்த்துக்குங்க. இதோட சாப்டர் 33 இந்த சடக்குதுண்ணா. மிஸ்ஸிக்கு சொல்கிறா ஹீரோ கிட்ட, மிஸ்டர் குரிஷு, உங்களுக்கும் சரி எங்கள் ஓனர் கோ அப்புறம் டகுரா 3 பேருக்கு இடையில ஏதோ விரோதம் போயிட்டு தானே இருக்குது. ஹீரோ அப்படியே பார்க்குறான். அப்போ அவகிட்ட வந்து, ப்ளீஸ் குரிஷு, என்னையும் உங்கள் ரிவெஞ்ச் பிளானில் சேர்த்துக்குங்கன்னு கெஞ்சிரா. இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ இருக்கிறான். ஓ நீ இதை சொல்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியா மிஸ்ஸிக்கு? அவள் அப்படியே அமைதியாக இருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருக்கா. ஓ உங்கள் ஃபாதரோட கம்பெனி நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதை ஒரு நாள் அந்த டகுரா ட்ரிக் பண்ணி உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃபை வச்சு அந்த கம்பெனியை திருடிட்டானா? ஆமாம், எங்கள் அப்பா இதனால தான் எல்லாத்தையும் இழந்தாரு. ஏன் எங்கள் ஃபேமிலியே மொத்தமாக பிரிஞ்சிருச்சு தெரியுமா? அதுக்காகத்தான், அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறக்காக நான் என்னோட ரிவெஞ்சுக்காக இப்படி இறங்கிட்டேன். அதுக்காகத்தான் அந்த பார்லையும் ஜாயின் பண்ணேன் தெரியுமா? அதுக்காகத்தான் அவனுங்க கிட்ட நீ க்ளோஸாக இருக்க நினச்சிக்கிட்டு இருக்கியா? அவசரா, ஆமாம் அதான் உண்மைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோச்சரா, ஏய் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தாமா, பட் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும்னா நீ கொஞ்ச நாள் கம்முன்னு இருக்க தான் நல்லது. ஹீரோச்சரா, ஏய் உன்கிட்ட நெக்ஸ்ட் டைம் இதை பற்றி பேசுகிறேன்ப்பா, இப்போ நீ வீட்டுக்கு போ. அவள் சரின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் குரிஷு ஹீரோக்கிறான். ஏய் என்ன பிரச்சனை, நீ இன்னும் போலையா? அவள் ஒன்றும் இல்லை இந்தா போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு ஓடிட்டா. ஹீரோ அப்படியே பார்த்துருக்கான். ஓ நீ ரிவெஞ்சுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருக்கியா? இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஒருத்தன் லைட்டரை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். ரஜினி நினப்பு போல ஸ்டைலாக தலைவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம ஓகா தான். என்ன ஸ்டைலாக சிகரெட் அடிச்சுக்கிருக்காயா? அவன் கேட்டுருக்கான். ஓ நீ பேசிக்கலி இங்கே வந்தது காரணம் அந்த கேலை பற்றி விசாரிக்கிறதுக்காகவா? அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் அந்த கேலை பற்றி தான் நான் விசாரிக்க வந்தேன். அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். ஹீரோ சொல்கிறான், இருந்தாலும் அவள் அந்த பாரை விட்டு எப்பயும் நின்றுட்டா. ஓ அப்படி வேற இருக்கா? அதுக்கு அவன் இங்கிட்டுன்னு சொல்கிறான், இந்த குருஷியன் அவன் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கான், அவளை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான்? இவன் அப்படி திங்க் பண்ணி இருக்கும்போதே ஹீரோ கிளம்பிட்டான். சரிப்பா நீ இதை மட்டும் கண்டுபிடிச்சிரு, உனக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் தந்துடுறேன். அவன் பார்த்துட்டு, டே நில்றா, கொஞ்சம் ட்ரிங்க்ஸாவது குடிச்சிட்டு போடா. ஹீரோச்சனா, இல்லைப்பா இல்லை, நெக்ஸ்ட் டைம் என்ன பார்த்துக்கிறேன்னு அப்படியே கிளம்பிட்டான். அதை பார்த்ததும், ஆடா பாவி, என் டேட்டிங்கே கெடுத்துட்டியடா, இப்படி போறியன்னு பயப்புள்ள சோகமாயிட்டான். தலையில் அடிச்சுக்கிட்டே, டாமிட், ஒரு சிஎம் கிட்ட கூட போயிடலாம் போல, இவன் கிட்ட நெருங்கவே முடியலையே, என்னடா அவன் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா இடியட்னு சொல்லி ஒரு ஒயின் கிளாஸ் தெறிக்குது ஃப்ளோரில் பட்டு. யாரு? டகுரா தான். ஏய் அந்த கோ என்னடா நினச்சிக்கிட்டு தர்றான்? போலீஸில் போய் ட்ரக் கேஸில் அவனே மாட்டிட்டானா? அவன் என்னடா முட்டாத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கான், கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ ஜாகசாரி சொல்கிறாரு, எனக்கு என்னமோ வியர்டாக இருக்குது, அவன் என்கிட்ட வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லக்கூட இல்லை தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கும் அந்த லோன்காரனுக்கு ஏதோ பிரச்சனை போல். அதுக்கு ஜாகசாரி சொல்கிறாரு, ஓகே நான் ஃபஸ்ட்டு அந்த கோ போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொன்னான்னு விசாரிக்க சொல்கிறேன். அது மட்டும் இல்லை டாகுரா, நீங்கள் கொஞ்ச நாள் உமன்ஸ்டையும் சரி ட்ரக்கும் சரி எடுக்கவே கூடாது. அதுவும் அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வர. அவன் அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிருக்கான். என்ன இருந்தாலும் உமன்ஸ் ஓகே தானப்பா? அதுக்கு ஜாகசாரி சொல்கிறான், என்ன நீ மறந்துட்டியா?
நீ ஒரு நாள் அந்த உமன்ஸ்க்கு பாரில் ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்தியே, அவள் இறந்துட்டாடா. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்திருக்குன்னு தெரியுமா? அதை நான் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கு டாகுரா சொல்கிறான், சாரிப்பா, நான் அப்படின்னா நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு அவன் சொல்கிறான், ஏய், நான் கோக்கிட்ட எப்பயும் வழக்கமாக அப்படி பேசுகிற மாதிரி பேசி ஏதாவது விஷயத்தை கறக்க பார்க்குறேன்னு அவன் எந்திரிச்சு போகிறான். போகும்போதே கோவோட ஷோல்டரில் கை வச்சுட்டே சொல்கிறான், இதெல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான்ப்பா, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அவன் அப்படியே கிளாஸ்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கான், டேய், நம்ம மேலே போக வேண்டிய காலம் கொஞ்ச நாள் தான்டா, அது வர பொறுமையா இரு. அப்படி போயிட்டோம் நம்ம தான் இந்த கண்ட்ரியை ரூல் பண்ண போகிறோம்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோட அப்பார்ட்மெண்ட் தான். ஏய், சாரிப்பா, உன்னை இங்கே வரச்சதுக்கு. மிஸ்கி வந்து உட்காந்துருக்காங்க, ஹீரோ வந்துருக்கான். ஏய், என்னப்பா இந்த ரூமை பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே. அது ஹீரோ சொல்கிறான், ஏய், நானே கொஞ்ச நாள் தான்ப்பா யூஸ் பண்ணுவேன், நம்ம இங்கே தான் கம்ஃபர்டபுளாக பேச முடியுமுக்காக தான் உன்னை வர சொன்னேன்னு ஹீரோவும் வந்து உட்காடுறான். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம ஓப்பனாக பேசலாம்ப்பா. சரி சொல்லுப்பா மிசுக்கி. இல்லை ஃபுக்குட்டா மிசுக்கி. அதை கேட்டதும் அவளுக்கு ஷாக்கு. என்ன, உன்னோட நேம் கரெக்டாக இருக்கா? இதானே உன்னோட பழைய நேம்? அவசரா, என்னது, என்னை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா நீங்கள்? ஆமாம், உன்னோட ஃபாதர் நேம் தான் ஃபுக்குட்டா ஜுன்யா. அவர் தானே ஒரிஜினல் ஃபவுண்டர் அந்த டீப் ஃபீல்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் பிரசிடென்ட் வேற அவ. ஆமாம், ஹீரோ மொத்த டீட்டெயில்ஸும் கறந்து வச்சுருக்கான். ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி படிச்சுட்டு இருக்கான். எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி அந்த கம்பெனியோடைய ஃபண்ட்ஸ் எல்லாம் அவர் பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணோம்னு சொல்லி ப்ளேம் பண்ணி மொத்தத்தையும் அவன் ட்ரிக் பண்ணி பிடிங்கிட்டான் தானே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த டகுரா தானே. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் ட்ராப் பண்ணி அந்த கம்பெனியே அவன் வாங்கிட்டோம்ல கேள்விப்பட்டேன். பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பா பிரசிடென்ட் விட்டு பதவியை தூக்கினால தானே உங்கள் அம்மா அவரை விட்டு பிரித்து வந்துட்டாங்க. அதனால தானே உன்னோட சர்நேமையும் உங்கள் அம்மாவோட நேம் உள்ள மாதிரி நீ மாற்றிக்கிட்ட மிசுக்கின்னு இப்படியே பார்த்துறான். அது மட்டும் இல்லை, எண்டில் உங்கள் அப்பா ஃபுக்குட்டா அப்படி சொல்கிறா, படிங்க ப்ளீஸ், இன்னும் ரீட் பண்ணுங்க. கடைசியாக என்னோட டேட் சூசைடே பண்ணிக்கிட்டாரு. அவர் எந்த கம்பெனியில் பிரசிடெண்ட்டாக இருந்தாரோ அது உச்சியிலேருந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படியே குதிச்சிட்டா தெரியுமா? ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிருக்கான். அவள் அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. எல்லாம் அந்த டாகுரா தான் எங்கள் அப்பாவை நல்லா ஏமாற்றிட்டான், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோ சொல்கிறான், இருந்தாலும் உன்னோட ரிவெஞ்ச் வேலிடானதான்ப்பா, பட் இருந்தாலும் அவனுங்க கிட்ட நீ தள்ளியே இருந்துக்க. கேட்குறான், ஏன்? அவன் சொல்கிறான், அவனுங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, அவனுங்க ரொம்ப மோசமானவங்கன்னு. ஹீரோ டெரராக சொல்கிறான், என்ன அவ்வளோ மோசமானவங்களா? ஏய், நான் அவங்கன்னு சொன்னது டகுராவை மட்டும் இல்லை, அவனுக்கு பின்னாடி அண்டர்வேர்ல்டில் இருக்க அவனோட அலைஸ் மட்டும்தான். அவனுங்களை பேக்கப் பண்ணுறதே அவனுங்க தான். அது மட்டும் இல்லை, அவனுங்க கொலை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் கொலை பண்ணுறத அசால்ட்டாக இன்னொருத்தவங்க மேலே ஃப்ரேம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க தெரியுமா? நீ உன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னோட ரிவெஞ்ச் எடுக்க நீ அவ்வளோ ஆர்வமாக இருக்கியா? இல்லை, உன்னால் தான் முடியுமா? அதுக்காக சொல்கிறா, ஆமாம், நான் என்னோடய லைஃப்பை ரிஸ்க் பண்ண தான் போகிறேன், அது ஈஸி இல்லை கண்ணு. அதுக்கு அவள் கத்தியே சொல்கிறா, ஏய், நான் இதில் சீரியஸாக இருக்கேன்ப்பா. அது ஹீரோ எந்திரிச்சு வந்தே சொல்கிறான், ஓ அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கவா? நீ உன் லைஃப்பை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றை நீ இதுக்காக ரிஸ்க் பண்ணணும், என்ன? அவள் அப்படியே பார்த்துக்கிருக்கா ஹீரோவை, என்ன சொல்ல போகிறான்னு. உன்னோட ரிவெஞ்சுக்காக. ஹீரோ அப்படியே அவளை கை நீட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான், உன்னோட ரிவெஞ்சுக்காக நீ அந்த டகுரா கூட தூங்க முடியுமா? அவள் அப்படியே ஷாக்கில் இப்படியே பார்த்துக்கிருக்கா. ஆஹா, ஹீரோ நெக்ஸ்ட் பிளான் போட்டுட்டான். டாகுரா சொல்லி முடிஞ்சு. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ